சில நேரங்களில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கணவன் மனைவி உறவு மட்டும் நான் சொல்லலை, ஃப்ரெண்ட்ஷிப்பு, சொந்தங்கள், இது எல்லாத்துலேயுமே அக்கார்டிங் டு த வேர்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நமக்குள்ள பொய்களே வராது. ஒரு தேவையில்லாத ஒரு இணைப்பு என்ன பண்ணுது, ஒரு பொய்யை நம்புறா. கடவுள்கிட்ட இருந்து மனுஷனை பிரிக்கிற மாதிரி ஒரு பொய் அது. நாம் ஒரு பொய் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு கடவுளோட இருக்கிற உறவு, இன்னொன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த உறவு. இந்த ரெண்டுலேயும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் சில பொய்களிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும். நீங்கள் உலகத்தை பார்த்த விதம் மூலமாக நிறைய தப்பான பொய்களை நம்பி நம்பி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. பைபிள் வசனம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சில பேர் மைண்டுக்குள்ளே என்ன இருக்கும் தெரியுமா, இந்த புருஷன் மறைப்படுத்தாங்க. வளர வளர நிறைய ஆண்களை பார்த்துருப்பாங்க. நாளைக்கு இவங்க ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க பாருங்க, அப்போ நம்ம புருஷனும் அதே கேட்டகரி தான் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஹர்ட் ஆனதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க புருஷனையும் ஹர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஹர்ட்டை ரிசீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஹர்ட்டை தான் பரிமாறுவீங்க. ஒன்று தெரியுமா, நீங்களும் உங்களுக்கு தெரியாமல் நிறைய பேரை ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நம்ம மூணாவது மனுஷனை ஒருத்தனை பார்த்து 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 வளர்ந்து நாளைக்கு நமக்குன்னு ஒரு ஆள் ஆண்டவர் கொடுக்கும்போது கூட நம்மளால் ஃப்ரீயாக பழக முடியாது, நம்ம ஹர்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். அந்த டைமில் ஒரு படம் வந்துச்சு, அவன் சில வீடுகளில் இருப்பான் பாருங்கள், அங்கே இருக்கிற பொம்பளைங்க எதுவுமே சரி இருக்காது. என் மைண்டுக்குள்ளே என்ன போகும், நான் ஒரு பொய்யை பிலீவ் பண்ணேன். என்ன பொய்னா, இந்த பொம்பளைங்களை இப்படி தான், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களை குறித்த உண்மை தெரிஞ்சுன்னா நீங்கள் உங்களை கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களை நீங்கள் பார்க்குற பார்வை சுத்தமாக மாறி இருக்கும்.